தலைமுடி உதிர்வு இதுக்கு கூட கர்மா காரணமா சார்? நிச்சயமாம்மா. இன்றைக்கி உங்கள் உடம்புல ஆரோக்கியத்தை மீறி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் கர்மம் தான் பெரிய பெரிய காரணம். யாரெல்லாம் சனி தசையில் இருக்காங்களோ, நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க மண்டை சொட்டையை தான். அதே போல் யாரெல்லாம் சுக்கிர தசையில் இருக்காங்களோ, சுக்கிரன் உங்களுக்கு சுகபோகங்கள் எல்லாம் நல்லா கொடுப்பாரு, ஆனால் உங்களோட அழகு குறையக்கூடிய ஒரு வகையில் மாறி இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். சுக்கிரன் அழகானவர் தான், சொகுசானவர் தான், ஆனாலும் உங்களுக்கு அந்த தசை வரும்போது எப்படி உங்களுக்கு தலைமுடி கொட்டுதுன்னே உங்களுக்கு தெரியாது, கொட்டிகிட்டே இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்களுக்கு யாரெல்லாம் உணவு கொடுத்து அவர்களுடைய வயிற்றை நிரப்பவில்லையோ அவங்கெல்லாம் இளநரை அல்லது தலைமுடி சொட்டை, தலைமுடியே மண்டையில் இல்லாமல் போயிடும். அலோபேஷியான்னு சொல்லக்கூடிய மொத்த உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் வருவதற்கு பாப காரியம் என்னென்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு நம்ம ஒழுங்காக கவனிக்காமல் இருக்கிறது. பிரம்மஹத்தியில் இதுவும் ஒன்று. நம்ம உயிர்கொலை மட்டும் பிரம்மஹத்தி இல்லை, அம்மா அப்பாவை சரியாக கவனிக்காமல், அம்மா அப்பாவுக்கு தேவையான சாப்பாடு கொடுக்காம, அவங்களுக்கு தேவையான மருந்துகள் கொடுக்காம நம்ம இருந்தோம்னாலும் நமக்கு பிரம்மஹத்தி வரும். பொதுவாக நம்ம உணவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லையா? யாரெல்லாம் உணவை தேவைக்கு அதிகமாக தான் எடுத்து சாப்பிடாமல் மிச்சப்படுத்தி கொட்டுறாங்களோ, குப்பையில் உணவை போடக்கூடிய அனைவருக்குமே தலைமுடி பிரச்சனை வரும்.